உலகம் அழியப் போகிறதா அல்லது உருமாறப் போகிறதா? வேதம் சொல்லும் இரகசியம். உலகம் முழுமையாக அழிந்துவிடும், மனித இனம் துடைத்தெறியப்படும் என்று பலர் அஞ்சுகிறார்கள். ஆனால் வேதாகமம் அதை சொல்லவில்லை. தேவன் மனித இனத்தை தன்னைத்தானே அழித்துக் கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் இந்த பூமியின் மேல் அவருக்கு ஒரு மகா பெரிய திட்டம் உண்டு. மனிதன் உருவாக்கிய அணுகுண்டுகளோ அல்லது தொழில்நுட்பமோ இந்த உலகின் முடிவை தீர்மானிக்காது. வேதாகமம் கற்பிக்கும் உண்மை இதுதான். கிறிஸ்து மீண்டும் வருவார். அவர் இந்த பூமியில் நீதியுடன் ஆட்சி செய்வார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் வீண் போகாது. மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஜெபம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். மேசியா வரப்போகிறார். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். உலகம் கடுமையான நியாய தீர்ப்புகளை சந்திக்கலாம். மனிதன் உருவாக்கிய தொழில்நுட்பமே அவனுக்கு எதிராக எழலாம். ஆனால் கவனி, பிரச்சனை அணுகுண்டுகளில் இல்லை, அதை உருவாக்கிய மனிதனின் இதயத்தில் இருக்கிறது. குண்டு தானாக வெடிக்காது, அதை வெடிக்கச் செய்வது மனிதனின் வன்மம். ஆகவே ஆயுதங்கள் மாற வேண்டிய அவசியமில்லை, மனிதன் மாற வேண்டும். அதனால்தான் இயேசு மிகத் தெளிவாகச் சொன்னார். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தைக் காணமாட்டான். மதமா அல்லது மறுபிறப்பா? இறுதியாக ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், மதம் யாரையும் இரட்சிக்காது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உன்னை கரை சேர்க்காது. உனக்குத் தேவை ஒரு புதிய இதயம், ஒரு புதிய ஆன்மீக மறுபிறப்பு. கிறிஸ்துவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள். அவரே உனக்கு நித்திய பாதுகாப்பை தருவார். உன் இதயம் எங்கே? மதத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மலை அளவு வித்தியாசம் இருக்கிறது. மதம் என்பது மனிதன் தன் சொந்த முயற்சியால் கடவுளை அடைய எடுக்கும் ஒரு கடினமான முயற்சி. ஆனால் கிறிஸ்தவம் என்பது பாவியான மனிதனை தேடி பரிசுத்த தேவனே இறங்கி வந்த ஒரு அன்பு பயணம். மதம் விதிகளை பேசுகிறது, கிறிஸ்து விடுதலையை பேசுகிறார். இயேசு அன்று பரிசேயர்களை பார்த்துச் சொன்ன அதே எச்சரிக்கை இன்றும் நமக்கு பொருந்தும். லூக்கா 16:15 மனுஷருக்கு முன்பாக தங்களை நீதிமான்கள் என்று காட்டுகிறவர்கள் நீங்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிவார். மனுஷருக்குள்ளே உயர்வாக மதிக்கப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. ஆம், ஒருவன் மிகப்பெரிய மதத் தலைவராக இருக்கலாம், சபையில் உயரிய பதவியில் இருக்கலாம், ஊரே அவரை போற்றலாம். ஆனால் உள்ளத்தில் உண்மையில்லாமல், கிறிஸ்துவோடு உறவில்லாமல் அவன் வெறும் வேஷக்காரனாக இருக்க முடியும். வெளியே தலைவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் இயேசுவுக்கு முன் என் நிலை என்ன என்று தெரியாமல் தடுமாறும் பலர் இன்றும் சபைகளில் உண்டு. ஆனால் வேதாகமம் உனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை தருகிறது. நான் இரட்சிக்கப்பட்டவான? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? நான் இறந்தால் பரலோகத்திற்கு போவேனா? இந்த கேள்விகளுக்கு உன்னால் இன்று ஆம் என்று உறுதியாக பதில் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:13 தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் இவைகளை உங்களுக்கு எழுதினேன். இரட்சிப்பு என்பது ஒரு யூகமல்ல, அது ஒரு உறுதி. உன்னை தேடி வந்த கிறிஸ்துவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதையும் நீ பரலோகத்தின் வாரிசு என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் உன் ஆத்துமாவுக்குள் உறுதிப்படுத்துவார். மதத்தின் சடங்குகளை விட்டுவிடு. மாபெரும் இரட்சகரை உன் இதயத்தில் பற்றிக்கொள். உன் இரட்சிப்பு என்பது ஒரு யூகமோ அல்லது சந்தேகமோ அல்ல, அது நீ ஆணித்தரமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் மரணத்தை எதிர்நோக்கி இருந்தபோது கூட மிகுந்த தைரியத்தோடு சொன்னார். 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்துமிருக்கிறேன். அவர் ஏதோ ஒரு கற்பனை தெய்வத்தை நம்பவில்லை, தான் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். அதேபோல அப்போஸ்தலனாகிய யோவானும் தன் நிருபத்தில் மிக தெளிவாக எழுதியுள்ளார். 1 யோவான் 5:13
தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் இவைகளை உங்களுக்கு எழுதினேன். அன்பு மகளே, மகனே, நீயும் இன்று அதே உறுதியை பெற்றுக்கொள்ளலாம். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாவமும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டது என்பதை ஆத்துமாவில் உணர்ந்து இன்றிரவு ஒரு குழந்தையைப் போல அமைதியாக உறங்குவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒருவேளை இன்றிரவே உன் உயிர் இந்த பூமியை விட்டு பிரிந்தாலும் நான் என் இயேசுவோடு பரலோகத்தில் இருப்பேன் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. மரணம் உனக்கு ஒரு பயமல்ல, அது உனது நித்திய வாழ்வியல் வாசல். இந்த உறுதியை இன்று நீ பெற்றுக்கொள்ளத் தயாரா? இப்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு வினாடி தேடிப் பாருங்கள். மதம் உங்களுக்கு தராத அந்த நிம்மதியை, இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாத அந்த பாவ மன்னிப்பை இன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக வழங்க காத்திருக்கிறார். இது உங்கள் இரட்சிப்பின் நாள். என்னோடு இணைந்து இப்போது உருக்கமாக ஜெபியுங்கள். அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, மதம் என்கிற சடங்குகளுக்குள் சிக்கித் தவிக்கும் இவர்களுடைய ஆத்துமா இன்று ஒரு விடுதலை அடையட்டும். ஒருவன், நான் இரட்சிக்கப்பட்டவன், நான் பரலோகத்தின் வாரிசு என்று சொல்லும் அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை இப்போதே இவர்களுக்குள் ஊற்றுவீராக. பவுல் அப்போஸ்தலனைப் போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று இவர்கள் இன்று ஆணித்தரமாக அறிக்கை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கெஞ்சி கேட்கிறேன். தகப்பனே, இவர்களுடைய ஒவ்வொரு பாவத்தையும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் இப்போது கழுவித் துடைப்பீராக. என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று ஏங்கும் இவர்களுடைய இதயத்தில் இப்போதே ஒரு தெய்வீக அமைதியை பொழிவீராக. ஆண்டவரே, இன்று முதல் மரண பயம் இவர்களை விட்டு அகலட்டும். இன்றே என் உயிர் பிரிந்தாலும் நான் என் இயேசுவோடு இருப்பேன் என்கிற அந்த பரலோக நிச்சயம் இவர்களது சுவாசமாக மாறட்டும். இனி இவர்கள் அலைந்து திரியும் அநாதைகள் அல்ல, இவர்கள் உம்முடைய ராஜ்யத்தின் அரசகுமாரர்கள் மற்றும் அரசகுமாரிகள். இன்றிரவு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற அந்த திருப்தியுடன் இவர்களது கண்கள் ஒரு குழந்தையைப் போல அமைதியாக உறங்கட்டும். இவர்களது வாழ்க்கை வெறும் மதமாக இல்லாமல் உம்மோடு கொள்ளும் ஆழமான உறவாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.